ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இனிமேல் வரக்கூடிய நாட்களில் சிஹெச்எஸ்எல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட மேக்ஸ் கொஷின்ஸை நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அந்த கிளாஸஸ் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 12th October 2020 நடந்த எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2019 எக்ஸாம்ஸோட ஷிஃப்ட் 2ல் இருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 25 மேக்ஸ் கொஷினுமே வித் டீடைல்டு சொல்யூஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் 12th October 2020 நடந்த ஷிஃப்ட் 1 கொஷினை சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் ஐகார்டில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கூடவே மேக்ஸ் கிளாஸஸ் ஆல்சோ டீச் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மேக்ஸ் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஃபீஸஸ் ஆல்சோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கவும் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக சம்ஸ் பார்க்க போயிடலாம். ஓகேவா? பாருங்கள். Length and breadth of the rectangular fields are in the ratio of 5:2. ஓகே, ரெக்டாங்கிள் இதோடைய ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க. லென்த்தோட ரேஷியோ 5, பிரெத்தோட ரேஷியோ 2. ஸோ இது நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. ஸோ 5x 2x எடுத்துக்கலாமா? ஓகே. இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் தட் ஃபீல்ட் இஸ் 238, பெரிமீட்டர் ஆஃப் ஃபீல்டு 338. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + B. கரெக்டாக? 238. 2 × L எவ்வளோ? 5x, breadth எவ்வளோ? 2x. ஸோ 7x is equal to 238. மல்டிப்ளை பண்ணால் 14x is equal to 238. அப்போ x வேல்யூ எவ்வளோ? 238 divided by 14. 238 divided by 14 எவ்வளோ? 17. x is equal to 17 வந்திருக்கு. ஓகே, நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபீல்டு. லென்த் ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். 5 × 17 என்னது? 85. 85 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. அதாவது a man divided his journey into 3 part of distance of 18 km, 20 km, 27 km. அதாவது ஒரு ஹியூமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? he traveled the distance at the speed of 6 km/h, 5 km/h, 9 km/h. அதாவது 3 டிஸ்டன்ஸாக பிரிச்சாங்கல்ல, அதில் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை 6 km/h, செகண்ட் டிஸ்டன்ஸை 5 km/h, தேர்ட் டிஸ்டன்ஸை வந்து 9 km/h கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூமனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? நம்ம கோர்ஸில் டீச் பண்ணல. ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை total time taken. கரெக்டா? ஓகே, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 18 + 20 + 27 is equal to 65. 65 தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் என்ன? டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஃபார்முலா சொல்லி தந்தேன்ல. ஓகே, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஃபஸ்ட்டு டைம் எவ்வளோ? 18 km கிராஸ் பண்ணுறதுக்கு 3, செகண்ட் இது 4, தேர்ட் இது 3, ஓவராலாக 10. டிவைட் பண்ணிங்கன்னா 6.5. 6.5 தான் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, நம்மளுடைய கோர்ஸில் இது இந்த சம்ஸ்லாம் நான் நிறைய ஒவ்வொரு டைப் சம்மும் நான் டீச் பண்ணுவேன். என்னுடைய கிளாஸஸில் இருந்தால் உங்களுக்கு சம்ஸ் ஆல்சோ கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாடலில் தான் கட்டாயம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது பாருங்கள், இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் சம் வந்து 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி வரும். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டு த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதாவது அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட சம் இருக்கும் தெரியுமா? அது வந்து டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட சம்மோட என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வேல்யூ? 25. டிரான்ஸ்போர்ட் என்ன வேல்யூ? 17.5. ஆட் பண்ணுங்க. 25 + 17.5 42.5. டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சம் எவ்வளோ? 10, 22.5, 32.5. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து ஹோல் வேல்யூவாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் பாயிண்டில் இருக்குது. ஸோ இதில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் போயிருமா? 425 = 325. இப்போ இதை நீங்கள் 5 டேபிளால் கட் பண்ணுங்கள். 8, 85, 65. இப்போ 5 டேபிளால் போட்டால் 1, 7, 1, 3. 17:3 தான் இதற்கான சரியான ஆன்சர். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நான் கிளாஸ் டீச் பண்ணல, அதே இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த மாடல் சம் நான் போன ப்ரீவியஸ் இயர்லேயே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ சால்வ் பண்ணலாமா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிடி இதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செய்யலாமா? ஃபார்முலா என்ன? PA ×
பிபி இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. கரெக்டா? ஓகே. இதோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 9. அப்போ இதோட லென்த் இதில் மைனஸ் பண்ணால் வந்துருமா? 6. 6 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தெரியாது. பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 3. 3 எங்கால டிவைட் பண்ணுங்க? 2 18. 18 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த ஃபார்முலா நல்லா நான் வச்சுக்கணும். அதாவது ஒரு சர்க்கிள்குள்ளே எப்போ 2 கார்ட்ஸ் கட் பண்ணுதோ அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லென்த் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த லென்த் எவ்வளோ இல்லை இந்த லென்த் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது போன கிளாஸ்லேயே நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள். அதாவது ஒரு பைக்கை வந்து ஒருத்தர் 2500 ரூபாய்க்கு விற்காரு. அப்படி விற்கும் போது அவருக்கு லாஸ் எவ்வளோ? இது 20% லாஸ். அதே பைக் அவர் 30% லாஸ்க்கு விற்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்னன்னு. ஓகேவா? ஓகே, காஸ்ட் ப்ரைஸ்னா ஒரு பொருளை நம்ம வந்து இது பண்ணுறோம் தெரியுமா, உற்பத்தி விலை இதெல்லாம் பண்ணி. இப்போ விவசாயின்னு வச்சுக்கோமே, விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி மீடியேட்டர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ மீடியேட்டர் செல்லிங் காஸ்ட் ப்ரைஸு மீடியேட்டர்கிட்ட வரும்போது ஒரு ப்ரைஸ் வரும் தெரியுமா, அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து தான் நம்மள்கிட்ட செல்லிங் ப்ரைஸ் வரும். நம்ம அந்த மீடியேட்டர் இருந்து கடையில் இருந்து இங்கே வாங்குறோம்னா அதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 ரூபா ஒரு பொருள், அந்த பொருளை நீங்கள் 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பொருளோட விலை எவ்வளோ இருக்கும்? 120 ரூபா இருக்கும். இந்த 20%ங்கிறது எப்படி அந்த 20 போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா பொருளோட விலை, ப்ராஃபிட் 20 ரூபா, ப்ராஃபிட் 20%. ஸோ கட் பண்ணுங்கள், எவ்வளோ? 20 வருதுல, அப்போ அந்த 20 ரூபா தான் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ 100 ரூபா இருக்கக்கூடிய பொருளை 20% லாஸ்க்கு விற்கும் போது என்ன ஆகும் பாருங்கள், அந்த பொருளோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஆகும்? 80 ரூபா ஆகும். ஓகேவா? இது கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கோர்ஸில் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக டீச் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, பாருங்கள். 2500 ரூபா இருக்கக்கூடிய 2500 ரூபாய்க்கு 20% லாஸ்ட்டில் விற்கிறாங்க. ஸோ 2580. அதே பொருளை 30% லாஸ்ட் விற்றா எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்டு 70. கட் பண்ணுங்க. 24 1 இருக்கும், 1 ரிமைனிங் 2 இருக்கும், 3 சரி 2.5. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 312.5 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 2187.5. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் நடத்துவோம். ஓகேவா? ஓகே, இந்த சம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று தான் நம்மளுடைய கோர்ஸில் வந்து அல்ஜிப்ரா டீச் பண்ணேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் அந்த கோர்ஸஸை பார்க்கலாம், கிளாஸஸை பார்க்கலாம். ஓகேவா? இதை நான் 2 டைப்பில் டீச் பண்ணுறேன். ஒன்று பேசிக்ஸ், ஒன்று எப்படி ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் சூஸ் பண்ணுறது, கொஷின்லேருந்து சூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லிடுறேன்னா, உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டீச் பண்ணுறோம். ஓகே, பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது சொல்கிறோம். ஓகேவா? a² - b² கேட்டிருக்காங்க. a² - b² கேட்டிருக்காங்க. a² - b² ஃபார்முலா என்ன? a + b a - b. கரெக்டாக? ஓகே ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? a - b தெரியும், a + b கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? a - b ஹோல் கியூபோட ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். is equal to a³ - b³ - 3ab a - b. கரெக்டாக? a - b யோட வேல்யூ என்ன? 4. 4 கியூப் எவ்வளோ? 64. a³ - b³ 88 - 3ab a - b யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. 64 - 88 is equal to -12ab. கரெக்டாக? -24 is equal to -12ab. ab எவ்வளோ? 2. கரெக்டாக? ab 2ன்னு கிடச்சிட்டு. ஓகே, சூப்பர். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள். a + b யோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். a + b வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? a - b whole squared is equal to a + b whole squared - 4ab. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நேற்று உங்களுக்கு நான் டீச் பண்ணேன். கரெக்டாக? கோர்ஸில் பாருங்கள். a - b யோட வேல்யூ எவ்வளோ? 4 squared is equal to a + b யோட வேல்யூ தெரியாது, a + b whole squared - 4. ab யோட வேல்யூ எவ்வளோ? 2 கண்டுபிடிச்சோம். 2 இப்போ 8. 16 + 8 எவ்வளோ உங்களுக்கு? 24 ஆச்சு. ஓகேவா? 24 a + b whole squared. அப்போ a + b எவ்வளோ? √24. கரெக்டாக? √24 இருக்கு. இதை நம்ம வெளியே எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம்ல. இப்படி 4 × 6 24. 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2 வந்துடும். ஸோ 2√6.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா a + b யோட வேல்யூ எவ்வளோ 2√6 a - b யோட வேல்யூ எவ்வளோ 4 8√6 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகே இந்த இது பேசிக்காக செய்கிற மெத்தட். ஓகே ஆப்ஷன்லேருந்து எப்படி பண்ணலாம் கொஷின்லேருந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் a - b யோட வேல்யூ எவ்வளோ 4 இருக்குது. a² - b² ஃபார்முலா என்ன a + b a - b. ஸோ a - b மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் கரெக்டாக. ஸோ a + b a - b யோட வேல்யூ எவ்வளோ 4. இப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்சர் வரக்கூடிய ஆன்சர் 4ஆல் டிவைட் ஆகணும் கரெக்டாக. இப்போ 2 × 5 இப்போ இது வரக்கூடிய வேல்யூ வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும் 5ஆலையும் டிவைட் ஆகுமா அதே கான்செப்ட் தான். ஓகே இங்கே a + b a - b = ஒரு வேல்யூ வரும். இதோட வேல்யூ எவ்வளோ தெரியுமில்ல a - b. ஓகே இங்கே வரக்கூடிய வேல்யூ இந்த 4ஆல் கட்டாயம் டிவைட் ஆகும் கரெக்டாக. ஆப்ஷனில் எது 4ஆல் டிவைட் ஆகும் இது மட்டும்தான் டிவைட் ஆகும் வேறு எதுவுமே டிவைட் ஆகுதுல்ல. ஸோ இப்படி நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணலாம் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி. இதுவும் நேற்று நான் உங்களுக்கு டீச் பண்ண 17 ஃபார்முலாஸில் இருந்தே ஈஸியாக இந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். ஓகே பாருங்கள் இதில் x + y + z 10 x³ + y³ + z³ = 75 xyz 15 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க x² + y² + z² - xy - yz - zx என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நேற்று உங்களுக்கு 17 ஃபார்முலா டீச் பண்ணல. அந்த 17 ஃபார்முலா வச்சு மட்டுமே நம்ம எல்லா அல்ஜிப்ராவும் செஞ்சிடலாம்னு சொன்னோன்னா ப்ரீவியஸ் சம்லேயும் அதே ஃபார்முலாஸ் தான் செஞ்சோம். இதுலேயும் அதே ஃபார்முலா தான் பாருங்கள் a + a³ + b³ + c³ - 3abc = a + b + c a² + b² + c² - ab - bc - ce. ஓகே ஏபிசின்னு இருக்குது அங்கே xyzன்னு இருக்குது கரெக்டாக. ஸோ சேம் தானே எல்லாம் அதே இல்லாமல் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க x² + y² + z² - xy - yz - zx அதே தானே இங்கேயும் இருக்குது கரெக்டாக. வேறு எதுவும் மாதிரி இருக்கா அதே இதான் இங்கேயும் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை கீழே கொண்டு வாங்க a + b + c கரெக்டாக. ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்யும் சிக்கு பதிலாக ஜெட்டுன்னு போட்டிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா அப்படியே இருக்கும் பாருங்கள் a³ + b³ + c³ வேல்யூ எவ்வளோ 75 - 3 × 15 ஏபிசியோடது போட்டிருக்கோம். a + b + c எவ்வளோ 10 மல்டிப்ளை பண்ணுங்கள் 75 - 45 10 30/10 வேல்யூ என்ன 3 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா ரொம்ப சிம்பிள். அந்த 17 ஃபார்முலா வச்சே செஞ்சிடலாம். ஓகே இங்கே பாருங்கள் மோகன் ஆஃபர் த செல் ஹிஸ் article at a discount of 20%, but he makes his article by increasing the price of each by 35%. What is the percentage would his gain be? அதாவது அவனோட ஆர்டிக்கலை வந்து 20% டிஸ்கவுண்ட்க்கு விற்கிறான். அந்த விற்கிற சமயத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கலோட ப்ரைஸையும் 35% வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறான். இப்போ அவனுக்கு எவ்வளோ கெயின் பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்னு கேட்டுறான். ஓகேவா இப்படி 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க 2% கொடுத்துருக்காங்க. ஓகேவா கொடுத்துட்டு மூணாவது ஒரு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நெட் பர்சன்டேஜ் ஃபார்முலான்னு ஒன்று அதை நம்ம கிளாஸ் டீச் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக சம் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் 20% இன்க்ரீஸ் 35% ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 20 × 35 / 100 157 -27/35 + 8 கெயின் ஆஃப் 8%. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே சூப்பர். இங்கே பாருங்கள் tan 60 - tan 15 / 1 + tan 60 tan 15. tan 60யோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஆனால் tan 15யோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இதை பாருங்கள் tan a - tan b / 1 + tan a + tan b. இது எதோட ஃபார்முலா tan a - b யோட ஃபார்முலா தானே. இது ஏக்கு பதிலாக 60 பிக்கு பதிலாக 15 இருக்குது. ஸோ tan 60 - 15 எவ்வளோ tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ 1 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் பாருங்கள் 3 sec² x - 4 = 0. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ 0வும் கிடையாது 90யும் கிடையாது இடப்பட்ட டிகிரி தான். ஓகேவா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஈஸி ஸ்கோரிங் டாபிக் மேக்ஸ்னு போட்டிருந்தேன். அதில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ட்ரிக்னாமெட்ரி மென்சுரேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் மென்சுரேஷன் ஃபார்முலா மட்டும் படித்தாலே போதுன்றேன். அதே தான் இங்கே பாருங்கள் 3 sec² x = 4 இங்கே கொண்டு வந்திருக்கோம். sec² x = 4/3 ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தால் √4/3 இருக்கும். 2/√3 எழுதிக்கலாமா. சீக்கன் எப்போ 2/√3 இருக்கும் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் பாருங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்க சொன்னேன் கரெக்டாக எப்போவுமே எழுதியிருக்கணும்.
சீக்கன் எப்போ √2/√3 மாறும் 30 டிகிரியில் 30 டிகிரி தான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா பாருங்க. இது சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இது செய்யறதுக்கு உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நான் போன கிளாஸ்லையும் போர்ட் மாஸ் ரூல் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ ஓகே டேரெக்டாக செய்யலாமா பாருங்க. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 2.5 × 5 12.5. இதுக்கு மைனஸ் பண்ணால் 0.5. 7.5 × 8 எவ்வளோ? 60. 60 + 0.5 60.5 கரெக்டாக. 63 மைனஸ்ங்கிறப்போ 2.5ன்னு வரும். 2.1 + 2.25 / 2.5. 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 2.1 + 225 250 கரெக்டா. 5 டேபிளால் போடுங்க. 4 5 50 10 மல்டிப்ளை இப்போ என்ன பண்ணலாம்? இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாமா? அப்போ 21 30/10ன்னு வரும் கரெக்டாக. இப்போ இது கட் பண்ணால் 3 வரும். 3.0 இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் போர்ட் மாஸ் ரூலை வச்சு மட்டுமே தான் வரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, the expenditure of interest on loans is what percentage more than the expenditure of transport? அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு தெரியுமா, அதோட எக்ஸ்பெண்டிச்சரு டிரான்ஸ்போர்ட்டோட எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகம் பாருங்க, 5% தானே அதிகம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப போட்டு மெனக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, the runner is running at a speed of 40 km/h. if he run at a speed of 30 km/h, then what will be decrease in the percentage of his speed? அதாவது ஒரு ரன்னர் 40 km ஸ்பீடில் ரன் பண்ணுறாரு. அதே ரன்னரு 30 km ஸ்பீடில் ரன் பண்ணால் அவர் எவ்வளோ ஸ்பீடை கம்மி பண்ணியிருக்காருன்றத பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10. இனிஷியல் எவ்வளோ? 40 × 100 2 இருக்கும். 5 மல்டிப்ளை பண்ணால் 25. 25% தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன், இனிஷியல் போட்டிருக்கேன், பர்சன்டேஜில் கேட்டனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். கட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இங்கே கோர்ஸில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுடைய மார்க்ஸை கட்டாயம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அந்த கோர்ஸை பற்றி சென்ட் பண்ண ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நான் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன், யூடியூப் சேனலுடைய கம்யூனிட்டி டேப்லையும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபிகர் L is the center of the circle. இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஓகே, அண்ட் ML is the perpendicular to LN. அதாவது ML இருக்கு தெரியுமா, அது perpendicular to LN. ஓகேவா? அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது 90 டிகிரி இப்படி இருக்குது. ஓகேவா? பெர்பெண்டிகுலர் டு ML perpendicular to LN. புரியுதா? ஓகே, இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 36 டிகிரி, இதோட ஏரியா எவ்வளோ? 36. ஓகேவா? தென் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி நான் ஈஸி ஸ்கோரிங் டாப்பிக்கில் மென்சுரேஷனோட ஃபார்முலா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? πr². ஓகே, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? P × H. ஓகேவா? பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஓகே, பாருங்க, பேஸு ஹைட்டு இது எல்லாமே RR தானே இருக்குது. ஸோ போடலாமா? R × R. இதோட வேல்யூ என்னன்னு கொடுக்குறாங்க? 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ R² = 36 × 2 எவ்வளோ? 72. R² எவ்வளோ? 72. சர்க்கிள் ஆஃப் த ஏரியா தானே கேட்டிருக்காங்க, சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ R²க்கு மேலே 72 சப்ஸ்டியூட் பண்ணால் 72 π. ஆன்சர் வந்துட்டு. ரொம்ப சிம்பிள். மென்சுரேஷனு அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக்கு ஜஸ்ட் அந்த டேபிள் ஃபார்முலா வச்சு மட்டுமே ஃபுல் சம்ஸையும் முடிச்சிடலாம் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். ஓகேவா? அது எல்லாமே நான் உங்களுக்கு என்னுடைய கோர்ஸில் சொல்லி தருவேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, 4 cos² θ minus 3 sin² θ plus 2 = 0. then the value of tan θ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, 4 cos² θ minus 3 sin² θவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரு ஃபார்முலா இருக்குது ட்ரிக்னாமெட்ரியில். என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்க? sin² θ plus cos² θ = 1. கரெக்டா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே cos² θ கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன பண்ணலாம்?
இது இங்கே கொண்டு வந்து என்ன வரும் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. இல்லை நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா sin square theta is equal to 1 minus cos square theta. ஓகேவா sin square theta இருக்க இடத்துல 1 minus cos square theta சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 1 square cos square theta plus 2 is equal to 0. 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 4 cos square theta minus 3 plus 3 cos square theta plus 2 is equal to 0. கரெக்டா ஆட் பண்ணுங்க 7 cos square theta ன்னு வருமா equal to இது பண்ணா 1 வரும் minus 1 5னா plus 1. அப்போ cos square theta எவ்வளோ 1 by 7. ஓகேவா இப்போ cos theta நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம் ரூட் ஆஃப் இந்த ரூட்டை இங்கே cos square theta இருக்கு cos theta வேணும் என்ன பண்ணுவோம் ரூட்டை இன்சைட் கொண்டு வரணுமா ரூட்டை கொண்டு வந்தா cos theta is equal to 1 by root 7 இருக்கும். ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு என்ன வேணும் tan theta வேணும். கரெக்டா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இது உங்களுக்கு அந்த ஈஸி ஸ்கொயர் கிராஃபிங்லேயும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன். பெர்பெண்டிகுலர் பேஸ் பெர்பெண்டிகுலர் ஹைப்போடெனியஸ் இது வந்து sin thetaக்கு பெர்பெண்டிகுலர் பை ஹைப்போடெனியஸ் இது cos thetaக்கு பேஸ் பை ஹைப்போடெனியஸ் இது tan thetaக்கு பெர்பெண்டிகுலர் பை பேஸ்க்கு அப்படியே ரிவர்ஸ்ல வந்துச்சுன்னா cot theta secant theta cosecant theta. ஓகேவா ஓகே பாருங்க cos thetaங்கறப்ப என்னது பேஸ் பை ஹைப்போடெனியஸ் பேஸ் எவ்வளோ 1 ஹைப்போடெனியஸ் எவ்வளோ √7 கரெக்டா √7. ஓகே நம்மளுக்கு இது வேணும் ஏன்னா tan thetaங்கிறது என்னது tan thetaங்கிறது பெர்பெண்டிகுலர் பை பேஸ் பெர்பெண்டிகுலர் எவ்வளோ நமக்கு தெரியாது ஆனா பேஸ் எவ்வளோ 1ங்கிறது தெரியும் கரெக்டா அப்ப பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறது என்னது ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் பிளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் கரெக்டா பேஸ் ஸ்கொயர் எவ்வளோ பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் எவ்வளோ தெரியாது ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் எவ்வளோ தெரியும் √7 ஹோல் ஸ்கொயர்டு plus base எவ்வளோ 1 squared அப்போ 7 இந்த 1 அங்க போனா -1 is equal to x squared 6 is equal to x squared இருக்கும் x வேணுங்கிறப்ப என்ன பண்ணுவோம் √6 தான் நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் tan thetaங்கிறப்போ பெர்பெண்டிகுலர் பை பேஸ் பெர்பெண்டிகுலர் √6 பேஸ் எவ்வளோ 1 √6 தானே ஆன்சர் ஏன்னா 1 கீழே இருந்தாலும் 1 இருக்கதா வச்சுக்கணும் ஸோ √6 தான் இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் அந்த நான் ஆல்ரெடி ஈஸி ஸ்கோரிங் டாபிக்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேக்ஸ் நம்ம சேனல்லே இருக்கும் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டேபிளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் போகலாமா பாருங்கள் ஓகே அதாவது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேர்மில் ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாரு எத்தனை வருஷம் கழிச்சு அதே அமௌண்ட் இருக்குது தெரியுமா அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் 12/2/4ங்கிற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகே செய்யலாமா பிரின்சிபல் தான் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்க போது எந்த வருஷத்தில் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு PNR/100 P n வருஷம் தெரியாது ஸோ எக்ஸ் இன்ட்டு 4850 50/4 இன்ட்டு 100 ஓகே இதுவும் கட் ஆகும் 1 2 8 எக்ஸ் வேணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இயர்ஸ் இதுதான் ஆன்சர் இது ப்ராக்டிஸ் கிளாஸ் ஓகேவா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் ஸோ பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ண முடியாது ஓகேவா ஸோ நீங்கள் நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது பேசிக்ஸ்லேருந்து கற்றுப்பீங்க ஸோ அதே இதை நம்ம இந்த கிளாஸஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இதுலேயே நம்ம பேசிக்கையும் டீச் பண்ணனா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்காது ஏன்னா வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துட்டு இருப்போம் ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேயே ஒரு சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஓகே அதாவது 3600ங்கிற அமௌண்ட்டை வந்து சீமா கோமல் ரீட்டா இவங்க 3 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் சீமா கோமல் 2 பேரும் பிரித்த அந்த அமௌண்ட் ரேஷியோ எவ்வளோ 1.5:2 கோமல் அண்ட் ரீட்டா அந்த பிரித்த அமௌண்ட்டோட ரேஷியோ எவ்வளோ 2:2.5 ஓகேவா ரீட்டாவோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரேஷியன் ப்ரொபோர்ஷன் கிளாஸில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன் சீமா கோமல் 1.5:2 அப்படிங்கிறப்போ கோமல் ரீட்டா 2:2.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 3 6 4 இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 2 5 ஓகே 3:4:5ங்கிற ரேஷியோவில் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஆட் பண்ணுங்க 8 13 3600 வெயிட் 12 ஓகேவா 12 அப்போ 300 ஒன்னோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க ரீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க ரீட்டா 5 இன்ட்டு 5ங்கிறப்போ 1500
1500 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸில் இதை நான் ரொம்ப டீட்டெயிலாகவே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸஸை பாருங்கள். ஓகே, த ஆவரேஜ் ரன் ஆஃப் த கிரிக்கெட் பிளேயர் இஸ் இன் 20 மேட்சஸ் இஸ் 35. அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயருடைய ஆவரேஜ் வந்து 35. 20 மேட்ச் விளாண்டுருக்காப்புல. ஸோ 35. ஸோ டோட்டல் ரன் எவ்வளோ ஆச்சு? 20 × 35 இஸ் ஈக்குவல் டு 700. ஃபர்ஸ்ட் 12 மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ் எவ்வளோ? 45. 12 × 45 எவ்வளோ? 540. லாஸ்ட் 8 மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் எவ்வளோ பாருங்க? 0, 160. கரெக்டாக 160. 8 மேட்சஸில் 20 தான் லாஸ்ட் 8 மேட்ச்சில் அவருடைய ஆவரேஜ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? அதாவது 77/77 + 77 இஸ் டிவைடட் பை 78. வேல்யூ என்ன, ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செய்யலாமா? பாருங்கள். இந்த 77 வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும்னா 78ஆல் எப்போ ஆகும்? 78 இருந்தால் தான் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஸோ எவ்வளோ குறையா இருக்குது? -1. ஓகே, இதுவும் எவ்வளோ குறையா இருக்குது? -1. ஸோ ஆட் பண்ணால் -2. டிவைட் பண்ணுறதோட மைனஸ் பண்ணுங்கள் 76. இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். ரொம்பவே ஷார்ட்கட் ஆனது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது இந்த சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் யார் 10th இருந்த இம்ப்ரூவ்மெண்ட்டோட 12th மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செய்யலாமா? பாருங்கள். ஓகே, இது இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வீணா பாருங்கள். வீணா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ? 5 தான் இருக்குது. ஆல்கா எவ்வளோ? இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ? 14 ஆயிருக்கு. மீனா இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ? 8, 9 தான் இருக்குது. மது இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ? 10 தான் இருக்குது. ஸோ யார் மேக்ஸிமம் இம்ப்ரூவ்மெண்ட்? ஆல்கா தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது 30 men வந்து 8 hours ஒர்க் பண்ணி 16 days 8 hours ஒர்க் பண்ணி ஒரு பாயிண்ட்டை கட்டி முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணால் 32 men ஒர்க் பண்ணி 20 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க? எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணால், எவ்வளோ மணி நேரங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ 32 × 20 கீழே கொண்டு வந்துடலாமா? ஸோ கட் பண்ணுங்கள். 2 டேபிளால் போகலாம். 1, 6, 4 கட் ஆயிரும். 1, 5, 6 ஹவர்ஸில் அவங்க கட்டி முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இது என்ன கண்டுபிடிக்கணும்? a² + b² வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நேற்று நம்ம அல்ஜிப்ரா சம்மில் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். 17 சம்ஸில் இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த ரீசெண்டாக நடந்த சிஹெச்எஸ்ல எத்தனை கொஷின் அந்த ஃபார்முலாலேருந்து வந்திருக்கு? 3 கொஷின் கிட்ட இந்த கிளாஸில் பார்த்துட்டோமா? ஸோ நம்மளுடைய கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேருந்தே நீங்கள் ஆன்சர்ஸை எடுத்துட முடியும். ஓகேவா? பாருங்கள். a² + b² எது? a + b² ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. இது வேணும். ஸோ a + b² - 2ab எழுதிக்கலாமா? a + b² a + b வேல்யூ என்ன? 11 ஸ்கொயர் மைனஸ் 2ab வேல்யூ என்ன? 15. 121 - 30 வேல்யூ எவ்வளோ? 91. 121 - 30 எவ்வளோ? 91. 91 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? பாருங்கள். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? ட்ரையாங்கிள் XYZ is a triangle. If the medians X, Y, Z ங்கிற ட்ரையாங்கிள் இருக்கு. If the median ZL YM intersect, ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க. each other at G ங்கிற இடத்துல முட்டிக்கிறாங்க. ஓகேவா? then the area of GLM இதோட ஏரியாவும் டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது பாருங்கள். இந்த கான்செப்ட் புரியுற மட்டும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் சென்டரை 3 வெர்டெக்ஸ் வந்து மீட் பண்ணதுன்னா அந்த ட்ரையாங்கிளோட அந்த 3 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். தெரியுமா? அந்த ஒரு ட்ரையாங்கிளில் 3 வெர்டெக்ஸ் ஜாயிண்ட் ஆகும்போது 3 ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகும். அந்த 3 ட்ரையாங்கிளோடைய ஏரியாவும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஒன்று. அடுத்தது இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். இது ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். ஓகேவா? ஓகே, ஒரு ட்ரையாங்கிளில் இப்படி இந்த லைனும் இந்த லைனும் பேரலாக வரும். ஓகேவா? பேரலானா ஒரே சைடில் இருக்கும். பேரலாக வரும்போது இதுக்கு இது வந்து 1:2ங்கிற ரேஷியோவில் இருக்கும். இது கான்செப்ட். இது ரெண்டும் கான்செப்ட். இது 2 கான்செப்ட் வச்சு செய்யலாம். பாருங்கள்.
இது 1 இது 2 கரெக்டா ஓகே பாருங்க இது 1னா இது 4 கரெக்டா இந்த ட்ரையாங்கிள் 4னா இது 4 இது 4 இது 4 ஏன்னா சேமாக தான் இருக்கும் ஸோ 12 இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளோ 1 1:12 தான் இதற்கான ஆன்சர் வெறும் கான்செப்டை வச்சு மட்டுமே நம்ம இதை செஞ்சிட்டோம் வேற எதுவுமே பண்ணல கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஓகே இங்கே பாருங்க PQRS ஐசோசிலியன் ட்ரையாங்கிள் ஐசோசிலியன் ட்ரையாங்கிள்னா வேற ஒன்றுமே கிடையாது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா இரு சமபக்க முக்கோணம் தமிழில் சொல்லுவாங்க ஓகே PQRங்கிறப்போ 90 டிகிரின்னு கொடுத்துருவாங்க PQR 90 டிகிரி PQ 10 சென்டிமீட்டர் QR 10 சென்டிமீட்டர் இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியல வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் drawn from QPR இதோடைய லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இதோட லென்த் என்னன்னு தெரியாது இதோட லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க hypotenuse squared is equal to perpendicular squared plus base squared 100 plus 100 is equal to 200 hypotenuse squared hypotenuse வேணா root 2 into 100 எவ்வளோ 200 100 வெளியே எடுத்தோம்னா hypotenuse is equal to 10 into root 2 10 root 2 கரெக்டா ஓகே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட லென்த் கேட்டிருக்காங்க பெர்பெண்டிகுலர் ஓட லென்த் கேட்டிருக்காங்க கரெக்டா அப்போ பெர்பெண்டிகுலர் 10 into 10 divided by 10 root 2 கரெக்டா இதுவும் கட் ஆயிரும் 10 by root 2 10 by root 2ங்கிற இங்கே வேல்யூ எது இருக்கா இல்லை ஸோ இப்போ 2 root 2 மல்டிப்ளை பண்ணுங்க 2 root 2 மல்டிப்ளை பண்ணுங்க இதுவும் 2ன்னு மாறும் 10 by root 2 இருக்கும் 5 into root 2 5 root 2 தான் இதற்கான சரியான ஆன்சர் வேற ஒன்றுமே கிடையாது ஓகேவா ஜஸ்ட் அந்த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிங்க பெர்பெண்டிகுலர் இருந்து அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்க ரொம்பவே சிம்பிளான சம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஓகே the total expenditure of a company is how many times to the total expenditure of research and development and salary அதாவது research and salary இவங்க ரெண்டு பேருடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே பாருங்க இவங்களோட ரெண்டு பேர் இதோட எவ்வளோ 20 டோட்டல் எவ்வளோ பாருங்க 25 plus 17.5 plus 20 plus 10 plus 5 plus 15 plus 22.5 ஓகேவா 115 டோட்டல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டோட்டல்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா இன்ட்டு இன்ட் பண்ண வேணாம் ஏன்னா பர்சன்டேஜில் கேட்கல கட் பண்ணுங்க 11.5 by 2ன்னு இருக்கும் 12 மல்டிப்ளை பண்ணால் 5.1 இருக்கும் 75 5.75 தான் இதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த 220 5.75 மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங் செஷன் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு இதோடைய ஃபீட்பேக் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணலாமாங்கிறதையும் நீங்கள் கட்டாயம் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் நிறையா பேர் ஃபீட்பேக் தரதான் நான் ஃபர்தராக கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த கோர்ஸில் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு டீச் பண்ணுவேன் ப்ளஸ் அதோடைய குவிசஸ் ஆல்சோ உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன் இதன் மூலமாக என்ன ஆகும் நீங்கள் ஒரு டாப்பிக்கையும் ஃபுல்லாக படிப்பீங்க அதோட ப்ராக்டிஸ் ஆல்சோ முடிப்பீங்க அந்த ப்ராக்டிஸ் முடிச்ச பிறகு தான் நான் நியூ சாப்டர் வந்து டீச் பண்ணுவேன் ஓகேவா இப்போ நீங்கள் இந்த டாபிக் சாப்டர் டீச் பண்ணுறேன் நீங்கள் குவிசஸ் அட்டன் பண்ணுவீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரும் தெரியுமா அந்த டவுட்ஸை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுவீங்கன்னா நான் எவ்ரி சாட்டர்டே நான் உங்களுக்கு டவுட் கிளியரைசேஷன் டீச் பண்ணுவேன் நீங்கள் சென்ட் பண்ண டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணுவேன் குவிஸ் கண்டக்ட் பண்ணிப்பேன் தெரியுமா அதோடைய சொல்யூஷன் ஆல்சோ எப்படி கொண்டு வரதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் ஓகேவா ஸோ மேக்ஸ் கோர்ஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் வந்து 699 இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கட்டாயம் மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா நான் இதில் இந்த 25 கொஸ்டின் டீச் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இதில் நான் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நான் இதில் முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய கிளாஸஸில் உங்களுக்கு சாப்டரை ஃபினிஷ் பண்ணிட்டேன் கரெக்டாக ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துக்கலாம் நான் கூடவே ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கேன் அந்த கோர்ஸோட ஃபீஸ் 300 ஓகேவா இந்த கோர்ஸில் என்ன பண்ணுவேன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் வந்து நான் கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் சிலபஸ் முடிச்சிட்டேன் இந்த ரெண்டு கோர்ஸுக்குமான ப்ராக்டிஸ் வந்து
ப்ராக்டிஸ் செக்ஷனில் நடக்கும் ஓகேவா. கூடவே நான் கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். மந்த் வைஸ் கேட்டகரி வைஸ் டீச் பண்ணுவேன். என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் வேறு எந்த கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க வேண்டாம். கேட்கக்கூடிய 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினையும் நீங்கள் 10 out of 10 கட்டாயம் எடுக்க முடியும் ஓகேவா. கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட மெயில் ஐடியும் இருக்குது. நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி கூட ஆல்சோ கேட்டுக்கலாம். என்னுடைய ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், யூபிஐ ஐடிக்கு ஃபீஸ் பே பண்ணிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மெயில் பண்ணுங்கள். நான் உங்களை என்னோட கிளாஸில் ஆட் பண்ணிக்குவேன் ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.